புரதச்சத்து மற்றும் கொழுப்புகள் அதிகமா இருக்கிற உணவை எடுத்துக்கிறனாலையும் ஹார்ட் அட்டாக் வரும். சரியான உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனாலையும் வரலாம். ரொம்ப அதிகமான மன அழுத்தம், ரொம்ப அதிகமா தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களால இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இயற்கையா இதயத்தை பாதுகாக்கக்கூடிய முறைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உணவு முறைகள். இதுல நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கிறது இதயத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பு. என்ன அப்படின்னா பச்சை காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், தக்காளி, வாழைப்பழம், வெந்தய குழம்பு, இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது இதயத்துக்கு அதிகமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்ததா ஒமேகா 3 கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கிறது. என்னென்ன அப்படின்னா கொடுவாய் மீன், பட்டாணி, வால்நட், பீரங்கி விதை, இதையெல்லாமும் நீங்க எடுத்துக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சிறந்தது. அபான வாயு முதிரை, இது மாரடைப்பை தடுக்கிறது மட்டும் இல்லாம இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை ரொம்ப சீரா வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கட்டை விரலுக்கு கீழே ஆள்காட்டி விரல் நுனியை டச் பண்ணிட்டு நடுவிரல், மோதிர விரல் ரெண்டோட நுனிகளும் கட்டை விரலோட நுனிகள்ல ஜாயின் பண்ணும். மற்ற இந்த சுண்டு விரல் மட்டும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். ஆஸ் யூஸ்வல் நம்ம இதை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட கால்களுக்கு மேலதான் வச்சுக்கணும். பொசிஷன் இதுதான். ஆனா நீங்க இதை 2 கால்களுக்கு மேல நீங்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது மாரடைப்பை தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறையா இருக்கும். அடுத்ததா மாரடைப்பை தடுக்கிறதுக்கு நம்ம வர்ம புள்ளி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இடது பக்க மார்புல கை வச்சு 1 நிமிஷம் மட்டும் இப்படி அழுத்தணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மெதுவா அழுத்தி பிரஷர் கொடுக்கும் போது ரத்த ஓட்டம் கொஞ்சம் எங்கேயாவது தடைப்பட்டிருந்தது அப்படின்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ 1 நிமிடம் மட்டும் இடது பக்கம் மார்பு பக்கம் நீங்க அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாரடைப்புல இருந்து உங்களால வெளியில வர முடியும்.